friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மலபார் ஸ்பினாச் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ். இது இட்லி தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப குயிக் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபிஸ். அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது, அப்புறமா 1/2 கப் அளவுக்கு மலபார் ஸ்பினாச் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷத்தில் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அரைச்ச சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இந்த சட்னியை கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை வச்சு தாளித்து கொட்டிடுங்க. இப்போ நமக்கு சுவையான மலபார் ஸ்பினாச் சட்னி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக இட்லி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மலபார் ஸ்பினாச் சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.